இப்போ அடுத்து என்னன்னா வெர்டிகல் பிளேட்ல வந்து ஒரு ஃப்ளோ எப்படி இருக்கு நடக்கும் அப்படின்னா வெர்டிகல் பிளேட்ல கீழே இருந்து மேலே போகும். எப்போ இது ஹாட் சர்ஃபேஸாக இருந்தால், இதே கோல்டு சர்ஃபேஸ் இருந்தால் மேலேருந்து கீழே வரும். இங்கே வந்து சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து ஃப்ளூயிட் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், அதான் ஹாட்னு சொல்கிறாங்க. இங்கே சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஃப்ளூயிட் டெம்பரேச்சரோட கம்மியாக இருக்கும். இதே ஹரிசாண்டல் சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஹாட் சர்ஃபேஸாக இருந்தால் மேல் நோக்கி போகும், கோல்டு சர்ஃபேஸில் கீழ் நோக்கி வரும். ஸோ இதுதான் புரிஞ்சிக்கணும். அடுத்தது முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து நசல் லோக்கல் நசல் நம்பர் லேமினார் ஃப்ளோ எப்படின்னா 0.54 ரேலே பவர் ஆஃப் வாட்டர் ஃபார் லேமினார் ஃப்ளோ. இது வந்து பார்த்தீங்கன்னா டர்புலன்ட் வந்து 0.15, இது ரேலே பவர் 1/3 ஃபார் டர்புலன்ட் ஃப்ளோ. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் 5 தான், இங்கேயும் 5 தான். இந்த ஃபஸ்ட்டு 5 ஃப்ரீயாக இருக்குது. இங்கே இது 4 போடுறோம், இங்கே 1 போடுறோம். இதுவும் 4 1 கூட்டினா 5 ஞாபகம் வச்சுக்கலாம். டர்புலன்ட்டுக்கு 1/3, லேமினாருக்கு 4, லேமினாருக்கு 1/4, டர்புலன்ட்டுக்கு 3, லேமினாருக்கு 4. ஸோ 4ல் வர 6 வச்சு லேமினார் 4, டர்புலன்ட் 3 ஞாபகம் வச்சுக்கலாம். இது ரேலே நம்பர்னா யாருன்னா அப்படின்னா, ரேலே நம்பர்னா என்ன அப்படின்னா, ரேலே நம்பர்னா இட் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் கிராஷோஃப் நம்பர் அண்ட் பிராண்டில் நம்பர். அதே பெக்லெட் நம்பர் அப்படின்னா என்ன, இட்ஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் ரெனால்ட்ஸ் நம்பர், பிராண்டில் நம்பர். இவன் ஃப்ரீ கன்வெக்ஷனுக்கு, இவன் ஃபோர்ஸ் கன்வெக்ஷனுக்கு. சரி, அடுத்தது ஃபோர்ஸ் கன்வெக்ஷனில் லேமினார் ஃப்ளோ கான்ஸ்டன்ட் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் கண்டிஷன் அப்படின்னா என்ன, நசல் நம்பர் வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ வரும் 3.66. இது நான் கேட் எழுதும்போது கேட்ட கொஸ்டின். எல்லாமே கொடுத்துட்டாங்க, கான்ஸ்டன்ட் வாட்டர் டெம்பரேச்சர் கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ HL/K போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். HL/K = 3.66 போட்டு கண்டுபிடிக்கணும். இதே கான்ஸ்டன்ட் ஹீட் ஃப்ளக்ஸ் கொடுத்தாங்கன்னா நசல் நம்பர் வந்து 4.36, இங்கே 3.66, இங்கே 4.36. இங்கே வந்து கான்ஸ்டன்ட் ஹீட் ஃப்ளக்ஸ் வந்து 4, அதே வந்து கான்ஸ்டன்ட் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் 3, இது வந்து 4. நசல் நம்பர் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். டர்புலன்ட் வந்து ஃபார்முலா நசல் நம்பர் 0.023 ரெனால்ட்ஸ் பவர் 4/5 பிராண்டல் பவர் n. ரெனால்ட்ஸ் பவர் 4/5 கான்ஸ்டன்ட் தான். இது n வந்து 0.4 மீட்டிங்க்கு, n = 0.3 கூலிங்க்கு. இதுதான் வந்து டிட்டஸ் போய்டர் ஈக்குவேஷன் சொல்கிறாங்க. டர்புலன்ட் ஃப்ளோவுக்கு டிட்டஸும் போய்டரும் சேர்ந்து ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இன்றைக்கி என்ன பார்த்தோம் அப்படின்னா, நேச்சுரல் கன்வெக்ஷன் அண்ட் ஃபோர்ஸ் கன்வெக்ஷன் பற்றி சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் பார்த்தோம். தேங்க்யூ.